மிதுனம், யாராலையும் இது தடுக்க முடியாது. அப்படி என்ன தடுக்க முடியாது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில இருக்கிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்ல, நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பதான் உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, மிதுனம் ராசிக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். இந்த மிதுனம் ராசிக்கு இந்த அக்டோபர் மந்த் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல 19ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களுடைய ராசி மேல இருக்கதும், உங்களுடைய ராசி 4வது அதிபதி, ராசி அதிபதி 4வது அதிபதி ரெண்டுமே புதன் தான். புதன் நல்லா சுபத்தன்மையோட குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசு நல்ல ஒரு நிலையில இருக்கும். தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், வேலை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா நடக்கிறத பார்ப்பீங்க. ஆனா 19ஆம் தேதிக்கு அப்புறம் சில செட்பேக்ஸ் உங்களுக்கு இருக்கும். சூரியன் நீசமாகுது. சூரியன் நீசமாகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. ஸோ நீசமாகறதுனால முயற்சிகள் பலிக்காத மாதிரி, மல்டிபிள் அட்டம் கொடுத்தாதான் ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஓகே, மற்றபடி வீடு வாகனம் மாதிரியான விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உயர்கல்வி படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்க அப்ராட் போறது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாவே நடக்கும். அடுத்தது படிப்பு, வாகனம், புதுசா கார் வாங்குறது, புதுசா வீடு வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ எதுவுமே நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல குரு இருக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் டிரான்சிட் ஆகி போயிடும். ராசி மேல இருந்த குரு 2வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு அது தனஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். ஸோ குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஓவரால பணத்தை பத்தின கவலை எதுவுமே உங்களுக்கு வேணாம். அதுக்கேத்த மாதிரியே குருவும் உச்சமாகுது பாருங்க. 10வது இடத்துல சனி இருந்து நிறைய தொந்தரவுகள் கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் ராசி மேல இருந்த குரு அதை ஈடுகட்டுச்சு. இப்ப 10வது அதிபதியான குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாக போகுது. இப்ப தொழில் நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு அது 7வது அதிபதியும் கூட. நண்பர்கள் விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. 7, 10வது அதிபதி உச்சமாகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருந்து 8வது இடத்தை தொடர்பு கொள்ளுது. ஸோ வெளிநாட்டு விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தமானது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சொந்த ஜாதகத்துல தசா புத்தி அதுக்கேற்ற மாதிரி கை கொடுக்கணும். 12வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியான சுக்கிரன் கேதுவோட சிம்ம வீட்டுல இருந்தது. இப்போ 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் பயிற்சியாகி கன்னி வீட்டுல நீசம் அடையும். நீசம்னு அதை எடுத்துக்க வேணாம். நீசபங்க ராஜயோக அமைப்புல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா புதனோட சேர்ந்து இருக்கும், பக்கத்துல துலாத்துல இருக்க புதனோட. சோ ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 12வது இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 5வது இடமான குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். குழந்தைகள் அதிர்ஷ்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீசபங்க ராஜயோக அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கனால ஃபர்ஸ்ட் 15 நாள் வரைக்கும் கொஞ்சம் சுமாராகவும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கிறத பாப்பீங்க. இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நடக்கல அப்படிங்கிறது முதல்ல மாசம் ஆரம்பிச்சோடனே நீங்க எதிர்பார்க்க முடியாது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். ராசிநாதனான புதனுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு டிரான்சிட் கொடுக்கும். துலாம் ராசி மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதன் விருச்சிகம் ராசிக்கு பயிற்சி ஆகி போகும். கூடவே செவ்வாயும் வந்து டிராவல் ஆகுற மாதிரி. 27ஆம் தேதி செவ்வாயும் பயிற்சி ஆகும். ஸோ செவ்வாயும் புதனும் சேர்ந்தே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 மாசமே அப்படிதான் இருக்கும். ஆனாலும் குருவுடைய பார்வையிலேயே இருப்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. தாய்மாமா வழி உறவு நல்லா இருக்கும். சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மூத்த சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகன் ரெண்டுமே செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு. ஸோ நிறைய நன்மைகள் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியான செவ்வாய் வலுவடைகிறது நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சம் சிக்காவீங்க. ஆனாலும் வேலை விஷயத்துக்கு அது நல்லது. கடன், நோய் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வேலைக்கும் 6வது இடம் தானே, 6வது இடம் தானே வேலைக்கும் சம்பந்தப்பட்ட இடம். ஸோ வேலை விஷயங்கள் நல்லா இருக்கதை பார்ப்பீங்க. ஏன்னா பணவரவு வந்தாகணும். வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கு.
தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கனால பண வரவுகள் கண்டிப்பா மிதுனம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து சனி உங்களுடைய ராசிக்கு 8, 9வது அதிபதி சனி இது வரைக்கும் செவ்வாயுடைய தொடர்புல இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் விலகி இருக்கு, செவ்வாயுடைய பார்வை விலகி இருக்கு. சோ முதல்ல இருந்த டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே இருக்காது. அப்பா வழி விஷயங்களா இருக்கட்டும், உங்களோட அப்பா விஷயங்கள்ல சில குறைகள் இருக்கும். ஏன்னா சூரியன் நீசமாகறதுனால மாச கடைசியில சூரியன் நீசமாகிறது ஒரு சின்ன மைனஸ் இருந்தா கூட ஸ்தானம் நல்லா தானே இருக்கு, ஸ்தானாதிபதி நல்லா தானே இருக்கு. சோ அதை பார்க்கணும். ஸோ அப்பா விஷயங்கள்ல அப்பாவால ஆதரவு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன தகராறுகள், சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மாச தொடக்கமே பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமோடய உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் 1, 2, 3ஆம் தேதிகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. மாச கடைசியிலையும் தொடரும். ஸோ கொஞ்சம் அந்த டைம்ல மட்டும் சில முக்கிய முடிவுகளை எடுக்காம தவிர்த்துறது நல்லது. மிதுனம் ராசிக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கல. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, அப்ப பட்ட கஷ்டங்கள் இப்ப படல. உங்களுக்கே ஒரு தெளிவு வந்திருக்கு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அதை நோக்கிதான் நீங்க இப்ப போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே எந்த செட்பேக்ஸும் இல்லாம ரொம்பவே ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அந்த அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குரு ஃபர்ஸ்ட் ராசி மேல இருந்தது, இப்ப தனஸ்தானத்துல இருக்கு. திரும்பி ராசி மேல பயிற்சியாகி வரும், அப்படியே பெர்மனண்டா இருந்துராது. அதிசார அமைப்புல ஒரு 1.5 மாசம் கடகம் ராசி மேல இருந்துட்டு திரும்ப மிதுனம் ராசி மேல வந்துடும். ஸோ 2026 வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமா இருக்குங்க. ஸோ இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே வராது, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஜாதகம், அஸ்ட்ராலஜி எல்லாமே இருந்தா கூட அந்த அமைப்பு கிடைக்கும் போது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரைட்டா யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓவராலா இந்த அக்டோபர் மாசம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சல்டேஷன் வர்றவங்களுக்காக சில விஷயங்களை நான் இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். சில பேர் கேட்குறீங்க ஒரு கொஸ்டின் மட்டும்தான், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு கொஸ்டின் உங்களோட நான் ஆன்சர் பண்ணணும்னா நான் உங்களுடைய பர்த் சார்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பர்த் சார்ட் நான் லேப்டாப்ல போட்டு கனெக்ட் பண்ணணும், ஓகேவா, சாஃப்ட்வேர்ல. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது அதுக்கு ஆகும். ஸோ இட் ஷுட் பி வர்த் இட். ஒரு கொஸ்டின் நான் நீங்க கேட்குறீங்க, அதுக்கு நான் என்னோட டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன்ல. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த டைமுக்கு கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக இருங்க. 5 to 10 மினிட்ஸ் லேட் ஆனால் கூட பரவாயில்ல. சில பேர் 20 மினிட்ஸ் லேட்டாக வரீங்க, அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண முடியாது இல்லையா, அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைண்ட்டு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி பிங் பண்றீங்க. பிங் பண்ணி எனக்கு இப்போ என்ன நடக்குது, எனக்கு இந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படி நான் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. ஒன்ஸ் உங்களுக்கு நான் அலாட் பண்ண அந்த டைம்ல நீங்க அவைலபிளா இருக்கணும். உங்களுக்கான ப்ரெடிக்ஷனை அந்த டைம்ல நான் கொடுத்துடுவேன். ஸோ அதோட அவ்வளோதான். நீங்க திருப்பி உங்களுக்கு அதை ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஏதாவது கேட்கணும்னா நீங்க திரும்பி அப்பாயின்மெண்ட் பண்ணி வேற ஏதாவது ஒரு நாள்ல நீங்க கேட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க பிங் பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுடைய சார்ட்டை என்னால கனெக்ட் பண்ண முடியாது. நான் வேற ஏதாவது வேலையில இருப்பேன், வெளியே இருப்பேன், என் பர்சனல் விஷயங்கள் இருக்கு, வேற ஏதாவது கன்சல்டேஷன் கூட நான் கொடுத்துட்டு இருக்கலாம். உங்க சார்ட் அப்படியே கனெக்டடாவே இருக்காது. நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு உடனே நான் ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ உங்களுக்கான டைம்ல மட்டும் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க கேளுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.